அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கராகரன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தேசிய கொடியின் கீழ் தமிழர்கள் இல்லை, தமிழ் சிங்கள மக்கள் இரண்டுபட்டே உள்ளனர். ஸ்ரீதரன் எம்பி கடும் சீற்றம். பிரபாகரனின் மகன் படுகொலை, சேனல் 4 ஆவணப்படம் பொய் கூறுகிறது. பிரிட்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகம் நிராகரிக்கிறது. சலைக்காக இவர்கள் ஒன்றிணையவில்லை, கோத்தாவின் தலையாலேயே அனைவரும் பதறுகின்றனர். சலை மீதான சந்தேகம் வலுக்கிறது. பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கத்தில் 37 பேர் பலி, 20,000 பேர் இடம்பெயர்வு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் தேசிய கொடியின் கீழ் தமிழர்கள் இல்லை, தமிழ் சிங்கள மக்கள் இரண்டுபட்டே உள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாடகு சங்கீத்தனை அரசாங்கம் உடனடியாக விடுவிக்க வேண்டும். இல்லையெனில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என எச்சரித்த தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட எம்பியான சிவஞானம் ஸ்ரீதரன், நாட்டில் இன்று தமிழ் சிங்கள மக்கள் இப்போதும் இரண்டுபட்டே நிற்கின்றார்கள். 2 பேரும் 2 தேசிய இனங்கள் தான். மனோ ரீதியாக இந்த நாட்டின் தேசிய கொடியின் கீழ் தமிழர்கள் இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த நாடு செல்கின்றது. அரச பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுகின்றது. அரச பயங்கரவாதத்தின் ஒவ்வொரு செயல்களையும் இந்த அரசு செய்கின்றது. JR அன்று செய்ததே இன்றும் நடக்கின்றது என்று அவர் கூறினார். பிரபாகரனின் மகனின் படுகொலை, சேனல் 4 ஆவணப்படம் பொய் கூறுகிறது. பிரிட்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகம் நிராகரிக்கிறது. சேனல் 4 இன்று புதன்கிழமை ஒளிபரப்புள்ள புதிய ஆவணப்படத்தில் இலங்கை தொடர்பான விடயங்கள் தீய நோக்கமுள்ள குற்றச்சாட்டுகளை கொண்டுள்ளதாக கூறி ஐக்கிய ராஜ்யத்தில் பிரிட்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகம் அதனை நிராகரித்துள்ளது. புதிய சேனல் 4 ஆவணப்படம் இலங்கை அரசாங்க உறுப்பினர்களையும் மூத்த இராணுவ அதிகாரிகளையும் தவறாக குற்றம் சாட்ட முயல்கிறது என்றும் இலங்கை உயர்ஸ்தானிகம் கூறியுள்ளதாக த ஐலண்ட் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இலங்கையின் கொலை குற்றங்கள், தண்டிக்கப்படாத போர்க்குற்றங்கள் என்ற ஆவணப்படத்தின் ஒளிபரப்புக்கு முன்னதாக வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் திரைப்படம் நாட்டின் போருக்கு பிந்தைய முன்னேற்றத்தை, நல்லிணக்க முயற்சிகளையும் புறக்கணித்துவிட்டு முற்றிலும் ஆதாரமற்ற மற்றும் உறுதிப்படுத்தப்படாத பல குற்றச்சாட்டுகளில் கவனம் செலுத்துகிறது என்று இலங்கை உயர்ஸ்தானிகரம் கூறியுள்ளது. ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வின் போது ஒளிபரப்பாக உள்ள இந்த ஆவணப்படத்தில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதி கட்டத்தில் விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் பிரபாகரனின் உடலை காட்டும் காட்சிகள் இருப்பதாக சேனல் 4 கூறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிட்டனில் செய்தியாளரான த இண்டிபெண்டன்ட் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையின்படி அந்த காட்சிகளில் 12 வயது சிறுவன் ஒருவன் மார்பில் துப்பாக்கி காயங்களுடன் தரையில் கிடப்பது சித்தரிக்கப்பட்டுள்ளது. பாலச்சந்திரன் கொடூரமாக கொல்லப்பட்டதாகவும் அவரது மெய் பாதுகாவலர்கள் என்று நம்பப்படும் 5 பேரின் உடல்கள் அருகிலே கண்டெடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. சலைக்காக இவர்கள் ஒன்றிணையவில்லை, கோதாவின் தலையாலேயே அனைவரும் பதறுகின்றனர். சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போது தாய், மனைவி என்று எவரும் வரவில்லை. கோத்தாபாய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்த பின்னர் கலக்கமடைந்து அனைவரும் வெளியில் வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். சுரேஷ் சலேவுக்காக இவர்கள் ஒன்றிணையவில்லை. விசாரணைகள் சலைவுடன் நிறுத்திக் கொள்ளாது விட்டால் பிரதான சூத்திரதாரி வெளியிடப்படுவார் என்பதை இவர்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் அதனை தடுக்கவே ஒன்றிணைந்துள்ளார்கள் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்சன நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அவசர கால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், எம்மை விமர்சிப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கும் நாட்டு மக்களுக்கு முழு உரிமையும் உண்டு. ஆனால் அந்த உரிமை அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கும் படுகொலையாளிகளுக்கும் கிடையாது. நாட்டு மக்களின் பேச்சுரிமை மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அரசாங்கம் செயல்படவில்லை. சுரேஷ் சலே மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு மற்றும் விசாரணை தரப்பினர் விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். நீதிமன்றம் உரிய தீர்மானத்தை அறிவிக்கும் என்று கூறினார்.
சலே மீதான சந்தேகம் வலுக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னர் சில குழுக்கள் அந்த விசாரணைகளை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுகின்றனர் என்று அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலேயே சுரேஷ் சலே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் செயற்படுத்தப்படும். இதற்கு முன்னர் குறித்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களிடம் கேட்டால் அது தெரியும். சுரேஷ் சலே விடயத்தில் அவர் முறையாகவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். முதலாவது 90 நாட்கள் தடுப்பு காவலில் இருந்த போது இல்லாத கோஷங்கள் இப்போது வருகின்றன. தடுப்பு காவலில் மேலும் 90 நாட்களுக்கு நீடிக்கப்பட்ட பின்னரே இவ்வாறு கோஷங்கள் எழுகின்றன. ஜூன் 3ஆம் தேதி கோத்தாபாய ராஜபக்ச உள்ளிட்ட 3 எதிராக வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்ட பின்னரே இந்த கோஷங்கள் அதிகரித்து உள்ளன என அவர் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கத்தில் 37 பேர் பலி, 20,000 பேர் இடம்பெயர்வு. பிலிப்பைன்ஸில் திங்கட்கிழமை காலை 7.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கிய தெற்கு மாகாணங்களுக்கு அருகில் உள்ள பகுதியில் அதிகபூர்வ பதிவுகளில் 4 பேர் மட்டுமே காணாமல் போனதாக கருதப்பட்டனர். ஆனால் இடிந்து விழுந்த மற்றும் கடுமையாக சேதமடைந்த பல கட்டிடங்களில் உயிர் பிழைத்தவர்கள் அல்லது உயிரிழந்தவர்கள் யாரேனும் உள்ளனரா என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று குசிவில் பாதுகாப்பு அலுவலகம் ஒப்புக்கொண்டது. பிலிப்பைன்ஸில் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட தீவான மிண்டானாவுக்கு அப்பால் மையம் கொண்ட இந்த நிலநடுக்கம் கிட்டத்தட்ட 500 பேரை காயப்படுத்தியது மற்றும் 20,000க்கும் மேற்பட்டோரை இடம்பெயர செய்தது. அவர்களில் பெரும்பாலானோர் அவசர கால தங்குமிடங்களுக்கு தப்பிச் சென்றனர். தங்கள் வீடுகளில் விட்டு வெளியேறிய பலர் சுனாமிக்கு அஞ்சினர். 1.4 மீட்டர் 4.6 அடி வரை உயரமான அலைகள் அளவிடப்பட்டன. ஆனால் கடலோர கிராமம் ஒன்றில் தூண்களில் கட்டப்பட்ட 6 குடிசைகள் மட்டுமே சுனாமி சேதம் ஏற்பட்டதாக பதிவாகி உள்ளது. இந்தோனேசியா, பாலாவ் மற்றும் தெற்கு ஜப்பான் போன்ற தொலைதூர பகுதிகளிலும் சிறிய அலைகள் கரைகளை தாக்கின. நிலச்சரிவுகள் மற்றும் கட்டிட இடர்பாடுகள் பலர் உயிரிழந்தனர். நிலநடுக்கம் பெரும் அழிவை ஏற்படுத்தியது. நாட்டின் சூறை மீன் தலைநகரம் என அறியப்படும் 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் ஒரு துடிப்பான கடலோர நகரமான ஜெனரல் சாண்டோஸில் இடிந்து விழுந்த கட்டிடங்கள் மற்றும் சரிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளில் குறைந்தது 13 பேர் கொல்லப்பட்டனர். சிவில் பாதுகாப்பு அலுவலகத்தைச் சேர்ந்த ராப்போலிட்டா அலெக்சாண்ட்ரோவின் கூற்றுப்படி சரங்கானி மாகாணத்தில் கிளான் என்ற மலைப்பகுதி நகரத்தில் வீடுகளை புதைந்த நிலச்சரிவில் பெரும்பாலும் குறைந்த 18 பேர் உயிரிழந்தது என அந்த செய்தி தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.